ஹலோ சார். நான் மைவிட்ரில ஜாயின் பண்ணி ஒரே ஒரு அமௌண்ட் தான் நான் எடுத்தேன். மீதி அமௌண்ட் வந்து நான் எடுக்கவே இல்ல. நான் 2,50,000 அதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. சரியா? ஏன்னா நாங்க அவ்ளோ கஷ்டப்படுறோம். வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கெல்லாம் 2 குழந்தைங்க இருக்கு. 2மே கை குழந்தைங்க. ஸ்கூல் ஃபீஸ் கூட இன்னும் நாங்க கட்டல. சரியா? ஒரு நாளும் எங்கள நரகமாக்கிட்டீங்க. ஒரு நாளுமே எங்களுக்கு நரகம் மாரி இருக்குது. எப்படி இதுலருந்து வெளிய வருவோம்னு எங்களுக்கு தெரியல. கடன எப்படி கட்ட போறோம்னு எங்களுக்கு தெரியல. இவ்ளோ ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு, ஒரு வார்த்தை ஒரு ஒரு வீடியோ கூட போட மாட்டேங்கிறீங்க. என்ன ஏது என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தானே தெரியணும். நீங்க சொல்லுங்க. மக்கள், மக்கள், மக்கள்ன்னு சொன்னீங்கல்ல. ஆனா அந்த மக்களுக்கு தெரியணுமா? தெரியக்கூடாதா? நீங்க சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் எவ்ளோ ஆதகமா இருக்குது. அ ஒரு ஒரு கம்பெனிய நம்பலாம் சார். ஆனா இந்த அளவுக்கு வந்து நம்பிட்டு முட்டாளாட்டம் நாங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைக்கோசரமாவது ஒரு வார்த்தை நீங்க பேசலாம்ல. அ எவ்ளோ ரூ. 1 ரூ. 2 வாங்க சார். நீங்க நீங்க வந்து வார்த்தை பேசாம இருக்கிறதுக்கு நாங்க என்ன ரூ. 10 ரூ. 20 நாங்க குடுத்துருக்கிறோமா? சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு விடுறதுக்கு. 2,50,000 சார். 2,50,000 வந்து போட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி என்ன பண்றது? இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கூட என்னால கட்ட முடியல. அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். சரிங்களா? ஒரு வீடியோ ஒரு ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. 2026க்குள்ள எங்க கம்பெனி நம்பர் 1 கம்பெனின்னீங்க. ஆனா எங்கள நரகத்துல தள்ளிட்டீங்க. அப்படி சொல்லி, சொல்லி, சொல்லி எங்கள நம்ப வச்சு எங்கள ஏமாத்தி எங்கள இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டீங்க. இன்னும் என்னதான் சார் பண்ண போறீங்க? சொல்லுங்க. இன்னும் என்ன என்ன இருக்குது எங்கள்ட்ட? உயிர் மட்டும் தான் இருக்குது. அந்த உயிரையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கலாம் நல்லா இருப்பீங்க. இது எவ்ளோ ஆதங்கமா இருக்கு தெரியுமா சார்? எவ்ளோ நம்பிக்கையோட நாங்கலாம் படிச்சவங்க தான். சரியா? படிச்சவங்கள நாங்க ஏன் அப்படி போட்டோம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையில தான் போட்டோம். நான்லாம் டிகிரி முடிச்சிருக்கேன். சரியா? ஒரு கம்பெனி போய் வேலைக்கு போகணும்னால போயிருக்க முடியாதா? நீங்க சொல்லுங்க. சரி பேபி வச்சுக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறையா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறோம். எத்தன பேரு குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்ளோ கண்ணீரோட இருக்கிறோம் சார். ஒரு ரிப்ளை ஒரு பொண்ணுங்கள நெனச்சு பார்க்கலாம்ல நீங்க. பொண்ணுங்கள நெனச்சு பார்க்கலாம்ல சார். அவங்கள வீட்டு குழந்தைகள நெனச்சு பார்க்கலாம்ல. ஒண்ணுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு எவ்ளோ வலிக்குது தெரியுமா? எவ்ளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா சார்? இன்னும் 3 மாசம் தான் சார் டைமு. இது இல்லன்னா நான் நகைய மீட்க முடியாது சார். 3 மாசம் தான் டைமுங்க சார் எங்களுக்கு. என்ன பண்றது? ஏது பண்றது? ஒரு நாளும் நகர்றப்ப அப்படியே நெஞ்சுக்குள்ள பயந்துகிட்டே நகர்ற மாரி இருக்கு சார். நெஞ்சு பயந்துகிட்டே தான் இருக்கோம். லைஃப அப்படி ஆக்கிட்டீங்க எங்களுக்கு. நல்லா வாழ வச்சுட்டீங்க. 2026க்குள்ள எங்களுக்கு அப்படியே 2026 அவ்ளோ சூப்பரா வரப்போகுது சார். அவ்ளோ சூப்பரா வரப்போகுது எங்களுக்கு. அவ்ளோ போன வருஷம் 25ல ஒரு ஒரு விஷ் பண்ணி ஒரு வீடியோ போட்டீங்க. நம்மள நம்பி இத்தன பேரு கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே! இத்தன பொண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள வச்சிருக்காங்க. எல்லாருமே கடன் வாங்கி தானே சார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நடுத்தர மக்கள் தானே. ரொம்ப பணக்காரங்கலாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணலையே! எல்லாருமே நடுத்தர மக்கள் தானே. அதுக்கு கொஞ்சமாவது நீங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? அவங்க சொல்லுங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, ஒண்ணுக்காவது நீங்க ரிப்ளை பண்ணணும்ல. ஒரு வீடியோவாவது, ஒரு ஆடியோவாவது நீங்க ரிலீஸ் பண்ணணும்ல. என்ன நடக்குதாது எங்களுக்கு தெரியக்கூடாதா? எங்களுக்கு தானே முதல்ல தெரியணும். எங்களுக்கு தானே தெரியணும். இது கேட்கிற ரைட்ஸ் எங்களுக்கு 100% இருக்குல்ல. என்னென்ன கம்பெனிக்குள்ள நடக்குது. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு பணத்த போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? ப்ராடக்ட் வாங்கிட்டேன்னா, நீங்க ப்ராடக்ட்லாம் இது எத்தன பேருக்கு நீங்க குடுத்தீங்க? நீங்க சொல்லுங்க. எத்தன பேருக்கு ப்ராடக்ட் குடுத்தீங்க? எனக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கெல்லாம் ப்ராடக்ட்டே வரல. எனக்கு ப்ரூஃப் இருக்கு என்ட்ட. எனக்கு நீங்க ப்ராடக்ட்டே முதல்ல அனுப்பல. அடுத்த மாசமே நீங்க கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டீங்க. எந்த ப்ராடக்ட்டுக்கோசரம் நீங்க இது பண்ணுவீங்க சொல்லுங்க? சார் தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்க. இல்லையா, நீங்க கம்பெனி நடத்துங்க, நடத்தாம போங்க. அத பத்தி எங்களுக்கு கவல இல்ல. ஆனா போட்ட பணத்தையாவது எங்களுக்கு தயவு செஞ்சு திருப்பி குடுத்துருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியமா இருக்கும். என் குழந்தை குட்டிலாம் வாழும். சரிங்களா? உங்களுக்கு மனசாட்சின்னா கொஞ்சம் ஓரத்துல இருந்தது அப்டின்னா ரிப்ளை பண்ணுங்க.